ஹலோ காய்ஸ், செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சிசர்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருப்போம். சின்ன சின்ன கத்திரிக்கோல் மாதிரி வச்சுருப்போம். ஏதாவது வந்து கட் பண்ணுறதுக்கு அந்த சிசர்ஸ்லாம் வந்து நிறைய டைம் வந்து ஷார்ப்னஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அதாவது வெட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப தேஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிசர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க. கல்லுப்பில் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி உள்ள சிசர்ஸ் வச்சு வந்து கட் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி எடுத்து அப்பப்போ கட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்கோல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது கட் பண்ணால் கூட ரொம்ப நல்லாவே கட் பண்ணும். இந்த டிப்பை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் கூட கட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வந்துட்டு சில நேரம் வந்து சரியாக வந்து அரைக்காமல் இருக்கும். அதாவது உள்ள பிளேடு வந்து ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைம்லேயே இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று இல்லை 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்துட்டு ஷார்ப்னஸ் வந்து குறையாமல் இருக்கும். 3வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சானிடைசர்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணுறப்போ வந்து குழந்தைங்கள்லாம் யூஸ் பண்ணுறப்போ அதிகமாக வந்து சில நேரம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து இது வந்து காலியாக வந்து சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே வந்து அதிகமாக வந்துடும். அடிக்கடி வந்து ப்ரெஸ் பண்ணி வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரமாக வந்து காலியாயிரும். இந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சானிடைசரோட வாய்ப்பகுதியில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்துருக்க மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அதோட வாய்ப்பகுதியில் நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து சானிடைசர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதில் வந்து லைட்டாக தான் வந்து வரும். குழந்தைங்க யூஸ் பண்ணால் கூட வந்துட்டு இது வந்து ரொம்பவே லைட்டாக தான் வரும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனையை. இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து வீட்டில் வச்சுருக்கவங்க இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 4th டிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீட்டில் வந்து எல்லாருமே வந்து பால் காய்ச்சுவோம். அந்த மாதிரி பால் காய்ச்சின பாத்திரம்லாம் வந்து கழுவுறப்போ நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே வந்து ரொம்ப அப்படி டார்க்காக வந்துட்டு அதோட கரைகள்லாம் வந்து படிஞ்சிருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் நம்ம ஊற்றினோம் அப்படின்னா அந்த கரைகள் வந்து ரொம்ப சேராது. நம்ம கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக 5வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம குளிக்கிற சோப்பு வந்து இந்த மாதிரி குளித்து முடிச்சுட்டு சோப்பு டப்பாலே வந்து வைக்கிறப்போ அது வந்து ஒரு மாதிரி வளவளப்பாக அந்த தண்ணி வந்து எப்போவும் நின்றுட்டே இருக்கும். அந்த வந்து பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த குளிக்கிற சோப்பு இருக்க டப்பா இருக்குல்ல, சோப்பு டப்பாவில் வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 ரப்பர் பேண்டு இல்லை 4 ரப்பர் பேண்டு உங்களுக்கு எத்தனை கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சோப்பை வந்து அந்த ரப்பர் பேண்ட் மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து இல்லாமல், அதாவது தண்ணி பட்டு வளவளப்பாகும்ல, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல் சோப்பு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.